ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 டு 2027. ஒவ்வொரு கிரகம் பெயர்ச்சியாகும் போது ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்திராதா, நன்மைகள் நடந்திராதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தியாகக்கூடிய விதத்தில் இந்த சனிப்பெயர்ச்சியானது அமைய இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா, இந்த வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். அதாவது கால சக்கரத்தினுடைய 11வது வீட்டிலிருந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனைக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாகிறார். பொதுவாக இந்த சனி பகவான் யாரு அப்படின்னா, தொழில்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன், கால்களுக்கு காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய இந்த சனியால், இந்த சனி பகவானுடைய பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்படுத்த போகுது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் இப்போ 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். அப்போ சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அஷ்டம சனி என்ன செய்யும்? ஆறுக்குரியவன், சிம்ம ராசி என்பர்களுக்கு ஆறுக்குரியவன் தான் சனி பகவான். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்பின்படி ஆறுக்குரியவனான சனி பகவான் 8ஆம் இடம் என்ற அட்டமஸ்தானத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 8ல் போகும்போது என்ன, கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரை கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல, ஒரு வழிகளை கொடுக்கும். மனதில் எடுக்கக்கூடிய சில டிசிஷன் தப்பாகக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ என்ன, கொஞ்சம் யோசிக்கணும், நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிதானா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை ஆழமாக சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். அப்போ 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொல்லுகிறார்களே. ஆமாம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அந்த 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். சனி எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்துல ஒரு தொந்தரவு, ஒரு இக்கு வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். தொழில் ரீதியாக சில அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இதை கொடுக்க தயாராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன, அதிகமாக உழைக்க இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். டைம் இருக்காது, அதிகமான வேலைப்பளு இருக்கும். அதாவது வேலை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுக்கும். வேலை உண்டு, ஆனால் வேலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுக்கும். அப்போ வேலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு, கோபப்பட்டு, ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா வேலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்கும் போது என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு ஒரே அடி எடுத்து போட்டு அடுத்தது தேட ஆரம்பிப்பீங்க. ஆனால் என்ன, எங்கே போனாலும் இங்கே ஒரு மாதிரியான தொந்தரவு இருக்குன்னா வேறு இடத்துல வேறு மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த சிம்மராசி என்பர்கள். அப்போது என்ன, வேலையை அப்படியே கடந்து செல்ல வேண்டும். தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், தேவையில்லாத பழிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இதற்கெல்லாம் போகக்கூடாது. உங்கள் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்து கொண்டு விட்டால் ஓகே. இல்லை அப்படின்னா என்ன, 2 வேலை எச்சா குடிச்சு டென்ஷன், ப்ரெஷரை ஆக்குவாங்க. இதுதான் மனம் நன்றாக இருக்காது. மன உளைச்சல், மனம் சார்ந்த விஷயத்தில் கன்ஃபியூஷன். காலையில் ஒரு திங்க் பண்ணுவீங்க, சாயந்தரம் வேற ஒரு மாதிரி திங்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ அஷ்டம சனிங்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப, அதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ஆம் இடம் அல்லவா,
அப்போ 8ஆம் இடத்துல போய் சனி என்கின்ற அந்த கிரகம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தேடி வரும், வம்பு வழக்கெல்லாம் உங்களை தேடி வரும், ஆனால் அதுக்குள்ளே இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி அதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும், ஒரு 2.5 வருஷம் அதுக்குள்ளேயே சுற்றி சுழன்றிருக்கும், தீர்வு கிடைக்காது, ஒரு மாதிரியான வழிகளை உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும். அப்போது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து கடனை வளர்க்கும் அப்படிங்கிற அமைப்புக்கு கொண்டு போயிடும். 6க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார்லவா, 6 என்பது கடன் எப்படின்னாலும் அது 3ஆம் தனக்கு வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது கடனை வளர்த்து விடும். அப்போ சொந்த தொழிலில் ஒரு அதாவது சொந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு உருவாக்கும். அப்போ என்ன அந்த கொடுப்பினை உங்களுக்கு இருக்காங்கிறது பார்க்கணும். இல்லைன்னா இந்த அஷ்டம சனி காலத்தில் ஒரு சொந்த தொழில் பணத்தை மூலதனமாக போட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய தொழில்களை சில டென்ஷன் ப்ரெஷர்களும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மைகளை உருவாக்கிவிடும். அப்போது இந்த டைமில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குதாங்கிறது செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை என்றால் இந்த பணத்தை போட்டு செய்யக்கூடிய வேலைகள் ஆகாது. தன்னுடைய அறிவையும் புத்தியும் வச்சு செய்யக்கூடிய தொழில்களை எடுத்து செஞ்சுக்கலாம். அதாவது பணத்தை போடாமல், மூலதனமாக போடாமல், தன்னுடைய அறிவு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள், கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், தன்னுடைய பேச்சால் செய்யக்கூடிய சில தொழில்கள். ஸோ இதுகளெல்லாம் செஞ்சுக்கலாமே ஒழிய அந்த பணத்தை போட்டு செஞ்சால் ஒரு லாக் ஆக வேண்டிய சுச்சுவேஷனை உருவாக்கிவிடும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்குற 2ஆம் இடம்ங்கிறது என்ன, தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் நம்பியும் பணத்தை முதலீடு செய்யக்கூடாது, யாரையும் நம்பியும் பணத்தை கொடுத்து விடக்கூடாது. அப்படி பணத்தை கொடுத்தால் அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகாது, தொந்தரவு பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ பண விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அடுத்து குடும்பம் அப்படின்னா என்ன, தன்னுடைய கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய கூட பிறந்தவர்கள். அந்த குடும்பம் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும். ஏன்னா இப்போதான் இந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை கருத்துக்கள் உங்களுக்கு தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு ஈகோஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதாவது குடும்ப விஷயத்தில் ஒரு 3ஆம் நபர்கள் யாராவது உள்ள புகுந்து ஒரு கெடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். அதுக்காக எல்லாத்துக்கும் கெடுத்து விடுமா அப்படின்னா கிடையாது. ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது ஒன்றும் பண்ணாது. அதே சமயத்தில் இந்த சனி திசை நடக்குது, சிம்மராசி என்பவர்களுக்கு சனி திசை நடக்குதுன்னா நிச்சயமாக கெடுதலை பண்ணும். ஒன்று கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், எதிர்ப்பை கொடுக்கும், பகையை கொடுக்கும், வம்பு வழக்கை கொடுக்கும், நல்ல இருக்க விடாது. ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அனுசரணையோடு செல்லணும். மனமே இறைவன். ஸோ மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம், அதாவது மனம் அப்படிங்கிறது என்ன, தாம் நினைக்கக்கூடிய செயல்கள். ஸோ எதையும் ஒரு இக்கு வச்சு, ஒரு புள்ளி வச்சு, ஒரு கோலம் போட்டு சரியா தவறா அப்படின்னு செக் பண்ணி செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் இந்த சிம்மராசி அன்பர்கள். அடுத்ததாக நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா, அந்த சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ நிறைய பேர் இந்த சிம்மராசி என்பர்கள் காதல் அப்படிங்கிற ஒரு அதுக்குள்ளே போனீங்கன்னா தொந்தரவு உண்டுன்னு அர்த்தம். பிரச்சனை வரும். அதுக்காக எல்லாருக்கும் காதல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும்னு நான் சொல்ல வரல. வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரியான தன்மை, காதலுக்குள்ள என்ட்ரியாகி அதில் ஒரு பிரச்சனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் போய் அதில் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு கொள்ளுங்கள். ஆனால் அதே வழக்கு இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் சென்றீங்கன்னா தீர்வு கிடைக்காது இனி ஒரு 2.5 வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கவனம்.
அதாவது வேலை விஷயத்திலும் கொஞ்சம் இது. ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைச்சிரும். 6க்குரியவன் 8ல் இருக்கார். 6ஆம் இடம் என்பது வேலை இல்ல, தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறனால திடீர் ப்ரமோஷன் கிடைச்சிரும். 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகளையும் கை கொடுத்துரும். 7க்குரியவன் தனக்கு 2ல் இருக்கார். 8ஆம் இடம் அதிர்ஷ்டம். அப்போ 7க்குரியவன் தனக்கு இருந்த மனைவி அல்லது கணவன் மூலமாக சொத்துக்கள் வரக்கூடிய தன்மையும் இருக்கு. அதாவது இதுவரைக்கும் ஒரு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னா திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அல்லது ஒரு சிலருக்கு அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு இந்த சிம்மராசி என்பர்கள். ஸோ ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன், இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. பட் என்ன, கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் ஒரு இக்கு வச்சு ஒரு கோலம் போட்டு இது சரியா தவறா அப்படின்னு யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் யோக வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார், என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கார், சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்காரா இல்லை பாவ கிரகங்களோட தொடர்பில் இருக்காரா, சனி பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம், மூலத்திரிகோண பலம், நீச்சமாக இருக்கா, வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, திக்பலத்தோட அடைஞ்சிருக்காரா, இப்படி என்ன மாதிரியான பலத்துடன் இருக்கிறார், குரு சுக்கிரனோட தொடர்பில் இருக்கா, இல்லை செவ்வாய் ராகு கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கா, இப்போ உங்கள் கரண்ட்டில் சனி திசை சனி புத்தி நடக்குதா, இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.